ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷனுடைய இம்பேக்ட் வந்து நாளைக்கு வந்து பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா புதன்கிழமையே எக்ஸிட் போல் வந்திருந்தது. அன்னைக்கே அடுத்த நாளே மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷனை காட்டியிருக்கணும். ஸோ இன்றைக்கி இம்பேக்ட் இல்லை அப்படின்றது தேடுறது வந்து நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் இறங்குனது தான். ஸோ இம்மீடியட்டாக 9:20 9:30க்கே வந்து இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டை உடைக்கும் போதே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேபி வந்து ஒரு மாதிரி இது கீழேயே வச்சு முடிக்கலாம், இல்லைனா நல்ல ஒரு ஃபால் கூட ஆகலாம்னு நினச்சேன். ஸோ மார்க்கெட் அங்கேருந்தே ஒரு 150 பாயிண்ட் வரையும் ஆச்சு. அந்த 23,350க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு இன்னும் ரிவர்சல் ஆகிறதுக்கான உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை நான் பார்க்குறேன். ஸோ இல்லைனா மார்க்கெட் அது கீழே வச்சு கூட முடிச்சிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில். ஸோ இந்த ரெக்கவரியில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னா, சென்செக்ஸில் ப்ரீமியம் ஸ்பைக் கால் சைடில் இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஸ்பைக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் என்னமோ வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் ஏறி இருக்கும். அதே 100 பாயிண்ட்டை வந்து அடுத்த மணியும் நியர் ஓடிஎம்மும் வந்து ஏறிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு மேபி கூட கொஞ்சம் லேசாக வந்து பாசிட்டிவ் போக வாய்ப்பு அப்படின்றதுனால இந்த ஸ்பைக் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுதான் நாளைக்கு இல்லைனா புதன்கிழமை கண்டிப்பாக வந்து ஒரு ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிவர்சல்னால் இங்கேருந்து இன்றைக்கி 200 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் ஏறும். அந்த மாதிரி ரிவர்சல் தான், வேறு எதுவும் இல்லை. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் சோகம் வந்து தொடர்கிறது. அதில் என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியல. நிறைய நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 5% மேலே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் நல்ல ஒரு ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நாளைக்கு மேபி சென்செக்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 622 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. அண்ட் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட 277 வச்சுருக்கு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 1% மூவ் வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்றது தான் பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. லெட்ஸி பார்க்கலாம். கூடவே இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துக்குங்க. மார்க்கெட் அது உடச்சதுன்னா இனிஷியலாக மார்க்கெட் வந்து வேகமாக மேலே போகக்கூடும். இல்லை அப்படின்னா இன்னையோட லோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. அதை உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து நான் சென்செக்ஸில் எடுத்துருக்கிறேன். சென்செக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் ஸ்ட்ராடலு. ஸோ கிட்டத்தட்ட 695 ஓப்பனான அந்த ஸ்ட்ராடல் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் 730 மாறிச்சு. ஸோ உடனே எடுத்திருந்தால் 30 ரூபா லாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால ஸ்ட்ரைக்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஐ திங்க் வந்து 77, 600, 500, 400, 300, 200 இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரைக்கும் நம்ம மாற்றிருந்தோம் அப்படின்னா 695 இருந்த ப்ரீமியம் இஓடியில் வந்து பார்த்திங்கன்னா 627, கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55, 60 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிகே வந்து கொடுத்துருக்கு. இது பெரிய டிகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியா விக்ஸ் அப் ஆனதுனால கண்டிப்பாக ப்ரீமியம் டிகேக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இந்த 627 பாயிண்ட்டுமே கரைஞ்சிரும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நிஃப்டிக்கு பார்க்கும்போது நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கொடுரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி டே ஸ்டார்டிங்கில் 300 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் இஓடியில் 227, வெறும் 22 பாயிண்ட் தான் இன்றைக்கி டிகே வந்து இருந்தது. அதுக்கான முக்கிய காரணம் இன்றைக்கி ஒரு 5-6% வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் ஏறினதுனால ப்ரீமியத்தில் ஒரு கெடுபிடி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து டிகே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காது. ஸோ செல்லர் வந்து ஷார்ட் கவர் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி புட்டில். ஸோ அதே செல்லர் வந்து காலை ஷார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா நாளைக்கு கூட ரிவர்சல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நிஃப்டியில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 277 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1% மேலே கீழே ஒரு மூவ் இனிஷியலாக இருக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு 250 பாயிண்ட் வரையும் அதே ஐவி தான் மெயின்டைன் ஆகுது. கீழே ஒரு 70-80 பாயிண்ட் வரைக்குமே, ஓகேங்களா, ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஐவி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 16.4க்கும் 16.6க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஒரு சின்ன ஒரு மூவ் வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாணி தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ 23,300 இனிஷியலாக கால் அடிஷன் இருந்தது. 23,400 கால் அடிஷன் இருந்தது. பட் இஓடியில் வந்து கலைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அண்ட் சென்செக்ஸோட பாயிண்ட் பார்த்தோன்னா 77,400, இதில் கிட்டத்தட்ட 622 பாயிண்ட் இருக்குது ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ 600 பாயிண்ட் மேலே கீழே ஒரு ரேலி வந்து போகலாம். அது வந்து இனிஷியலாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு 600 1500 பாயிண்ட்டு கூட போகும். எப்படின்னா போன வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம மறந்துடக்கூடாது அந்த டேவை. ஸோ ப்ரீமியம் வந்து டைம் ஆக ப்ரீமியம் வந்து கரையவே கிடையாது. ஸோ அதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவர் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கும். ஸோ அதை கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதில் கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லைங்க 77,600க்கு மேலே போனாலே பயப்படும் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மேபி 77,500க்கும்
77க்கு நடுவில் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் டேட்டா சொல்லுது. பட் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போவே ஒரு 32 பாயிண்ட் அப்பில் இருக்குது. பார்க்கலாங்க. ஸோ ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் அளவே நான் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி ஸோ ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். அதில் நீங்கள் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பாருங்கள். மேபி ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஸோ பார்க்கலாம். ஒரு 1000 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா நாளைக்கு ரிவர்சல் நடக்க வாய்ப்பு. இல்லை 1000 கோடிக்கெலாம் மேலே 2000 கோடிலாம் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய ரிவர்சல் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்னது மாதிரி தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்டுமே மார்க்கெட் கொடுக்கல. இது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இதை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் போலுக்கு அப்புறமே ஒரு ரேலி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்றதுனால நோ எக்ஸைட்மெண்ட் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது தான் இது மூலமாக அர்த்தம். அதனால் மார்க்கெட் பெருசாக போகலை. ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸும் மிட் கேப் ஸ்டாக்ஸும் வந்து நல்லாவே கிராஷ் ஆகிருக்கு. நாட் ஓன்லி மிட் கேப், மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நிறைய ஸ்டாக்ஸு 5% மேலே வந்து இறங்கியிருக்கு. அது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு. என்ன அது ஒரு காரணம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியலை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது மிட் கேப் நிஃப்டியில் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஷார்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 5% அப்பாக இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் லோ விக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த இடம் ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாது. ஏன்னா ப்ரீமியம் ஹெவி ஆச்சுன்னா மாட்டிப்போம். இன்றைக்கி வெறும் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 20 ரூபா தான் கரைஞ்சிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக நேற்றுலாம் எடுத்திருந்தவங்க மாட்டிருந்துருப்பாங்க. வேறு வழியே கிடையாது. ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு சைடு டெல்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இன்னொரு சைடு தீட்டா வந்து கரையாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இந்த மாதிரி லோ விக்ஸில் ஸ்ட்ராட்டஜி பொசிஷன் எடுத்தால் இதெல்லாம் மாட்டிப்போம் அப்படின்றது வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டிக்கும் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் வாட் எவர் நம்ம இண்டெக்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லெவலில் மார்க்கெட் அது உடையும் போது ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகலாம். கூடவே பிபி டைனமிக்கில் 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மார்னிங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ அதை மார்க்கெட் உடையிற பட்சத்தில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த சைட் மார்க்கெட் போக போகுது அப்படின்ட்டு. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து இதில் ஷார்ட் இருக்கும், பாரபட்சம் இல்லை. பட் ஃபியூச்சர் ப்ரைஸில் ஏதாவது விஷயம் கண்டிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா ஸ்பாட் இறங்குச்சு, ஃபியூச்சர் வந்து பெருசாக வந்து இறங்கலை. 200 பாயிண்ட்டு ஸ்பாட் இறங்கும்போது கூட 160 170 பாயிண்ட் தான் வந்து ஃபியூச்சர் இறங்குனது அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி அது நாளைக்கு வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போது வேகமாக ஃபியூச்சர் வந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றது. பட் 6 லட்சம் குவான்டிட்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் இறங்கியிருக்கு, கண்டிப்பாக ஷார்ட் உண்டு. பேங்க் நிஃப்டி அதே தான், 75,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு, கண்டிப்பாக ஷார்ட் இருக்குது. இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியை அடின்னு அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டீப் ஷார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 லட்சம் குவான்டிட்டி ஏறி இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு, நல்லாவே இறங்கியிருக்கு, நியர்லி 2% இறங்கியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஷார்ட் இருக்கும். ஸோ ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு திருப்பம் வரும்போது கண்டிப்பாக ஷார்ட் கவர் ஆகிறது எங்கே அப்படின்னு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நடக்கும். மிட் கேப் நிஃப்டி நல்லாவே ஷார்ட் கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவர்சல் நடந்தால் சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எல்லா ப்ரீமியமே ஏறி இருக்குது, மார்க்கெட் ஒரு சைடு இறங்கியிருக்கனால மேபி ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஓரளவு வந்து ஒரு டீப் ஷார்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது, ஓரளவு இருக்குது ஷார்ட் அப்படின்றது தான். மிட் கேப் மட்டும் ஷார்ட் நல்லாவே இருக்குது அப்படின்றது மூலமாக சொல்லிக்கிறேன். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே வந்து ஷேடாக இருக்குங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது கண்டிப்பாக புட் செல்லர் வெளியே போயிருப்பாங்க, அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலும் அண்ட் மிட் கேப் நிஃப்டியிலும் வந்து கண்டிப்பாக வந்து புட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஷேடாக இருக்குது அப்படின்றது இது மூலமாக சொல்லிக்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போது வந்து நல்ல ஓப்பனிங்கில் இருக்குது. நல்ல ஒரு கிட்டத்தட்ட நியர்லி எனக்கு தெரிஞ்ச 3/4% மேலே ஏறி இருக்குது. இது இன்னும் இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட்டும் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே இதே மாதிரி க்ரீனாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக க்ரீனில் போக வாய்ப்பு. லெட்ஸி வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ட்ரேடிங் ஐடியாவில் ஐவி ரேஞ்சு கண்டிப்பாக வால்டெலாக இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் சென்செக்ஸ் மட்டும் ஓரளவு வந்து இதே பிளேஸில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் இருக்கும், அதாவது கம்ஃபர்டபுள் ஐவி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. வி நெவர் நோ. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஏதாவது ஒரு கேப் அப்லாம் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடும். கேப் அப்லாம் கொடுக்காம மார்க்கெட் ஒரு மாதிரி ஏறுற மாதிரியே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 277 பாயிண்ட் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 627 இருக்குது. நியர்லி 1% அளவு நாளைக்கு மார்க்கெட் ஏறும், அதாவது மார்க்கெட் வந்து மூவ் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் இருக்குது. நெகட்டிவாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு ஷார்ட் வந்து இருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. பார்க்கலாங்க. ஸோ என்ன தான் ஒரு புஷ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது.
இது எப்போ வந்து திரும்பும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக இது எல்லாமே பப்ளிக்காக அவைலபிளாக இருக்க டேட்டா தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.